ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ஜெய் கணேச வாகிமாம் ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள், வருஷ பலன்கள், வார பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். அதன்படி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்றது சற்றேறக்குறைய 120 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது, பின்னோக்கி செல்வதுனா பலம் இழந்த காலகட்டங்கள். அப்போ அந்த பலம் இழந்த 120 நாட்களும் ஓஹோன்னு இருந்த அத்தனை ராசிக்காரர்களுக்கும் திருப்பி பழையபடி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரி, வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்ப்போம், சனி பகவான் அப்படின்னா யார் அப்படின்னாக்க கர்மக்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பகவான். அதே போல் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதே போல் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணணும்னா 2 பேரால் தான் கண்ட்ரோல் பண்ணும். அவரோட அப்பாவான சூரியனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயர் பெருமானாலையும் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இத்தனை நாள் 120 நாளும் சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு இப்போ அவர் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசியில் வரார். ஒரு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனி தசை சனி புக்தியோ அல்லது ராகு தசை ராகு புக்தியோ நடந்தால் கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி நீங்கள் பாட்டு ஆரம்பத்திலே பயமுறுத்துறீங்களே, ஒன்றே உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது. மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கியெல்லாம் மாறக்கூடியது. அதே போல் உண்மை எப்போதுமே மாறாது. அப்போ இந்த சனி தசை சனி புக்தி அல்லது ராகு தசை ராகு புக்தி, சுயதசை சுயபுக்தி அடைகிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி தமிழ் தேதிக்கு, ஆங்கில தேதிக்கு 4/11/2024 திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பலம் பெறக்கூடிய நாட்கள் இந்த காலகட்டங்கள். அடுத்த சனி பயிற்சி இப்போ நாம் சொல்ல வர்றது அத்தனையுமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி, ஒரு சில பேர் திருக்கணிதப்படி, ஒரு சில பேர் லகரி அயனாம்சப்படி மாறும்பாங்க. பட் நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ட்ரெடிஷ்னல் கோயில்கள் ஆலயங்களில் பின்பற்றக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம். நாம் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் ஒன்று சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சி அடுத்த 26/3/2026 வரலும் இருக்குது. அப்போ இதுக்கு இடையில 2 பெரிய பயிற்சிகள் வருது. ஒன்று ராகு கேது பயிற்சி, அடுத்தது குரு பயிற்சி. அப்போ அதையும் வச்சுக்கிட்டு நாம் பலன் சொல்லும்பொழுது குரு இடம் மாறும்பொழுது உண்டான பலன்கள், குரு வக்ர காலகட்டங்களில் உள்ள பலன்கள், குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் உள்ள பலன்கள், இதையும் வச்சுக்கிட்டு சொல்லணும். அதே போல் பயிற்சிகள், குரு பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 360 நாள். அப்போ இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி அவர் மாறுறாரு. ராகு கேது பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு. அதையும் வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்ல போகிறோம். அதே போல் எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது விடமான ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பொறுத்தவரை கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னியா ராசியில் கேது பகவான், தனித்த கேது பகவான் இருக்கார். இந்த ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பிறக்கும்பொழுது சூரியனும் நீச்ச நிலையில் இருக்கார். அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். 12ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி மீனத்தில் பொறுத்தளவுக்கு ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்போ பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சாமி, அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு. ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தி 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த சனீஸ்வர பகவான். நியாயவான், சத்தியவான் சனீஸ்வர பகவான். சரி, அவர்கிட்ட சரணாகதி அடையணும்.
ஏன் சரணாகதி அடையணும்? இப்போ 2 பேருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் சரணாகதி அடையணும். அப்போ அந்த சரணாகதி அடையும் போது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். அப்போ சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன பரிகாரங்கள், இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே எளிய பரிகாரங்கள். அந்த எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே உடல் நடுங்கும். ஏன்னா ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு அவர் மாற்றம் செய்யும் பொழுதே வந்து பெரிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய கிரகம், மெதுவாக செல்லக்கூடிய கிரகம், கர்மத்தை வைத்தே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நேர்மையானவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலனும், ஏதாவது தவறு செய்தார் தவறுக்கு உண்டான பலனையும் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் அவர் துலாத்தில் உச்சமடையக்கூடியவர். அதை தவிர அவருடைய ராசின்னு சொல்லக்கூடியது 10, 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், லாபஸ்தானத்தை அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அதனால் உங்களுக்கு வர வேண்டியது, நியாயமாக வர வேண்டியது எல்லாமே வந்து சனி பகவானால் கொடுக்கப்படும். தவறாக செய்தார்களேயானால் அதற்குண்டான தண்டனையும் அதற்கேற்றாற்போல் வழங்கப்படும். சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம்? பொதுவாகவே பார்த்தாலேனால் நம்மளால் அதிகமாக செலவு பண்ண முடியாதவங்க, ஏற்கனவே வந்து சனி பகவானால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாகப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம். கோவிலில் போயிட்டு நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த எள்ளு விளக்கு வாங்கி நவகிரக சன்னதியில் விளக்கு ஏற்றுறது, வாரத்துக்கு ஒரு தரம் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றதும், சனிக்கிழமை அதிகாலை முதல் ஹோரையான சனி ஹோரையில் வந்து சனி பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அது மாதிரி பண்ண முடியாதவாளுக்கு வீட்டிலேருந்தே பண்ணக்கூடியது வந்து சனி காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது. சனி காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது வந்து சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது சொல்ல முடியல, இது வந்து ஒரு நாளைக்கு 8 தரமாவது சொல்கிறது, வீட்டில் இருந்தே வந்து உபாசனம் செய்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இன்னொரு மந்திரம் இருக்குது. ஓம் சனேஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பிரீத்தியாக சொல்லக்கூடியது. இன்னும் ஒன்று வந்து நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். இந்த 3 காயத்ரி மந்திரத்திலையும், அதாவது இது கடைசியாக சொன்னது ஒரு ஸ்லோகம், முதல் 2ம் வந்து காயத்ரி மந்திரம், அதாவது சனீஸ்வர காயத்ரி மந்திரம். இந்த சனீஸ்வர மந்திரத்தில் சொல்கிறது மூலியமாக ஒரு நாளைக்கு 8 தரம் சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக இந்த சனி பகவானின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலேனா, கோவிலில் இருக்கக்கூடிய அதாவது பிராமணர்களுக்கோ அந்தணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம், அதுவும் என்ன வஸ்திரம் கொடுக்கணும்னா வெள்ளை கலர் வஸ்திரம், வேஷ்டி, உத்திரியம், அதாவது 9/5 வேஷ்டியோ 10/6 வேஷ்டியோ இது வாங்கி அவங்களுக்கு சனிக்கிழமை அன்றைக்கி தானமாக கொடுக்கறது. அது தவிர முடிஞ்சது ஆனால் ஒரு புது பாத்திரத்தில் அந்த பாத்திரம் முழுக்க வந்து நல்லெண்ணெய், செக்கில் போட்ட நல்லெண்ணெயை வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கறது. அது தவிர வந்து காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது, அதாவது கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு இதெல்லாம் சாமிக்கு பண்ணும்போது சாமிக்கு இதுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து காக்கைக்கு சாதத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சாப்பிட போடுறது. சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச அளவு எந்த ஒரு என்ன சொல்கிறது, அதாவது முடிஞ்சவர்களும் உபவாசம் இருக்கிறது. சனி பிரதோஷ காலம் வந்ததுன்னா சனி பகவானை தரிசிக்கிறதும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றம். வாரம் வந்து ஆஞ்சநேயரையும் அதை தவிர வந்து விநாயகரையும் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா சனியை கட்டியவர்கள் இவர்கள் 2 பேர் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து எளிதாக பண்ணலாம். அதை தவிர பார்த்தாலேனால் உங்களால் கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா
இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு இல்லைன்னா வந்து தோல் சம்பந்தமான, அதாவது தோல்னால் வந்து அவங்களுக்கு லெதரில் ஷூஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மூலியமாக, இல்லை இரும்பு சம்பந்தமானன்னா அந்த இரும்பு சக்கர வண்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த சில்ட்ரன்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு உங்களால் ஏதாவது டொனேட் பண்ணுறது, டொனேஷன்னா காசாக கொடுக்காம பொருளாக வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறது. ஆனால் அது தவிர பார்த்தாலேயானால் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச, அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட் வாங்கி கொடுக்கறது, கையில் க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது, லெதர் சம்பந்தமான, அது தவிர வந்து தோல் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவங்க, அதாவது இந்த கல் உடைக்கிறவங்க, மரம் மறுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இரும்பு சம்பந்தமான ஆக்ஸா இது வாங்கி கொடுக்கறது, ரம்பம் இல்லைன்னா வந்து இந்த இது கடப்பாறை, மம்முட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்கள வர சொல்லி பொருளை தானமாக கொடுக்கணும். காசு தானமாக கொடுக்கக்கூடாது, பொருளை மட்டும் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சனீஸ்வர பகவானின் பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமான விடுதலை கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு அதுலேயும் ஒரு ராசிக்கும் எந்தெந்த கோவில்களுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சனி வக்ர நிவர்த்தி பயிற்சியை பற்றி பார்க்கணும். 2026 மார்ச் மாதம் வரலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி இருக்கு. ஆட்சி பெற்ற சனி இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய திரிகோண கேந்திர அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் திரிகோணத்திலேயே போய் ஆட்சி பெற்று இருக்கார். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான செல்வாக்குகளும் வரும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த தருணத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடுமனை பாக்கியங்கள் உண்டு. புதிய வண்டி வாகன யோகங்கள் உண்டு. அதோட பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டியில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் நல்லபடியாக நடக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். உங்களுக்கு 5ஆம் இடத்தில் போய் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானே உட்கார்றதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உண்டு. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் நிச்சயமாக இருக்கிறதும் குரு பார்வை படக்கூடிய காலகட்டமான அடுத்த வருஷம் மே மாசத்திற்கு மேல பார்த்தடையானால் உங்களுக்கு கண்டிப்பாக 9ஆம் பார்வையில குருவும் பார்க்கிற திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்கள் குடலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதோ அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவனின் வாக்கு பிரகாரம் அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா குருவின் பார்வையும் இருக்கும். 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெரிய மாற்றங்கள், உங்களுடைய பதவியில் ஏற்றங்கள், பதவியின் மூலியமாக அதீத சுகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், பணவரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டங்கள், தொழிலில் பெரிய அபிவிருத்தி, பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த எல்லாமே இந்த துளாராசிக்காரர்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் குருவினுடைய பெயர்ச்சியும் ராகு கேதுவினுடைய மாற்றங்களும் எந்த மாதிரியான விளைவுகளை இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு குரு பகவான் இருக்கிற இடம் 8ல் இருக்கார். 8ல் இருக்கிற குரு பகவான் வக்ரகதினே இருக்கார். சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுத்துட்டு இருந்தார். பொருளாதாரத்தில் சிக்கல்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு சில பேர் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் 11/5/2025 அப்புறம் அவர் உங்களுடைய ராசிக்கு 9க்கு போகிறார். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்பாங்க. இப்போ உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இல்லை, அஷ்டமத்தை தாண்டி 9ஆம் இடத்துல குரு பகவான் குரு பகவானே ராசியை பார்க்குறார். எப்போ பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை பார்த்தாலே
வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னென்ன வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, முயற்சி செய்கின்ற அத்தனை காரியங்களும் இதை பொறுத்தளவுக்கு, துலாத்தை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமராக இருக்கக்கூடியவங்க, அதே போல் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேனாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் ஒரு துறையில் நல்ல நிபுணத்துவம் பெற்றவங்க பெரும்பாலும் சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கும். அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே தொட்ட காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா, ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய சதசப்தம பார்வையா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதை தவிர ஜோதிட சாஸ்திரத்தில், நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் மட்டும் இல்லை, வீரியஸ்தானமும் அப்படிம்போம். ஆணுக்கு பொறுத்தளவுக்கு வீரியஸ்தானம் 3ஆம் இடமும், பெண்ணுக்கு பொறுத்தளவுக்கு கர்ப்பம் தாங்கும் இடம் 4ஆம் இடமும் அப்படிம்போம். அப்போ இந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய ரிஷபத்தில் இருந்துக்கிட்டு பார்க்கும்பொழுது அந்த காலகட்டங்களில் பெண்ணிற்கு கர்ப்பம் தங்கக்கூடிய தன்மைகளையும், அதே போல அவர் மிதுனத்துக்கு மாறி 9ஆம் இடத்துக்கு மாறி அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கும்பொழுது நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சமிருத்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் மார்ச் 2026 அடுத்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி ராகு கேது பகவானும் மாறுறாங்க. எப்போதுமே எல்லா கிரகங்களும் பொறுத்தளவுக்கு வலவேட்டில் போவாங்க, ராகு கேது பகவான் மட்டும் இடவேட்டில் போவாங்க. இப்போ 11ஆம் இடத்துல கேதுவும் 5ஆம் இடத்துல ராகுவும் வராங்க. அப்போ இந்த 5ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு புகழ்ஸ்தானம் அப்படிம்போம். இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம், 10ஓட 11ஆ இருக்கிறதுக்கு விருப்பப்படுவோமா, 10ல் 1ஆ இருக்க விருப்பப்படுவோமா அப்படின்னா, 10ல் 1ஆ இருக்க விருப்பப்படக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்ல பெயரையும் நல்ல புகழையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பாரு. அதே போல இந்த துளாராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும், நம்மளுடைய சமுதாய தலைவர்கள், அதாவது மடாதிபதிகள், உங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த தலைவர்கள், இவங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தடைகள் அத்தனையும் விலகி எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு இருந்தால்தான் இஷ்ட தெய்வம் வீட்டுக்கு போகிறோம். இஷ்ட தெய்வமும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கும். அப்படியேற்பட்ட காலகட்டங்கள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம், தகப்பன் சார்ந்த தொழிலை இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பாரம்பரிய தொழிலாக பண்ணுவாங்க. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய தொழில் இந்த காலகட்டங்களில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் 11ஆம் இடம் அப்படின்றது ஞானக்காரனான கேது இருக்கார், லாபஸ்தானம். இப்போ அப்போ இந்த காலகட்டங்களில் துளாராசி என்பவர்களுக்கு கடுமையான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும், வைத்ததற்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்படியேற்பட்ட இந்த இனிமையான காலகட்டங்களில் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அஞ்சனநாதனோ சூட்சுமநாதனோ ப்ராப்ளம் இருந்தால் அவங்க என்ன தெய்வத்தை வணங்கணும், எந்த கோயிலுக்கு பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது நல்ல நிலைமையை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இருந்த போதிலும் இவங்களுக்கு ராகு திசை அல்லது வேறு திசைகளில் ராகு புத்தியோ அல்லது ராகுனுடைய அந்தரங்களோ, அதே மாதிரி சனி திசையோ சனியினுடைய புத்திகளோ இல்லை சனியினுடைய அந்தரங்களோ நடக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கோமல் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே உள்ள சிவஸ்தலத்தில் இருக்கிற சனீஸ்வரர் பகவானை போய் வழிபட்டுட்டு வரணும். அது சனிக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். ஆக இந்த புத்திகள் நடக்கிறவங்களுக்கு சரியில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு தடவையாவது இங்கே போய் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு நன்மைகள் அமையும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் இந்த திசைகளோ இந்த புத்திகளோ நடந்துட்டுருக்கு, இந்த அந்தரங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்ற போது அவங்க ஐயா சொன்னது மாதிரியாக உங்களுக்கு காயத்ரி மந்திரம் சொன்னாங்க.
இறைவனை அதாவது சனீஸ்வரனை வழிபடுறதுக்கு உண்டான தினங்கள் சொன்னாங்க. அதுபோக டெய்லி விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடணும்னு சொன்னாங்க. சனிக்கிழமையில் தான தர்மங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க. இதையெல்லாம் அவசியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருந்து நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக மாறும். அதனால் இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணி நல்ல நல்ல நன்மைகளை அடைய வேண்டியது. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது துலா ராசிக்கு இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்தாச்சு. ஏன்னா அவங்க பாவம் அர்த்தாஷ்டம சனியில் இருந்தாங்க. டிசம்பர் 2023 மாற்றங்கள் வரும்னு பார்த்து திருப்பி ஜூன் மாதத்துலேருந்து திருப்பி ஒரு வக்ரகதியில் வந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது. பெரிய யோகத்தை அவங்களுக்கு கொடுக்க போகுது. இவ்வளவு நாளாக பட்ட கடன் எல்லாவற்றிலும் பெரிய மாற்றங்கள் வரும். அவங்களுக்கு ஏற்றங்கள் வரும். எல்லா கடனும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாளாக அவங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதிலெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாம் சரி செய்து இப்பொழுது அவங்களுக்கு உண்டான புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் ஏற்றத்துடன் வரும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர வேலையின் மூலியமாக அதீத வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நினைத்த இடத்தில் நினைத்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 9ஆம் இடத்துல குரு பகவான் வேற வரப்போறார். இடமாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒரு பெரிய பொன்னான ஏற்றமான விஷயம் அப்படின்றது இந்த துளாராசிக்காரர்களுக்கு தெரியும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.